இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 14 இருக்குது, அண்ட் தென் போல்டாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற பிளாக் கலர் மட்டும் வந்தால் போதும், டிஃபால்ட் ஃபாண்ட் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்ற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னா ஒரு ஏ சிம்பிள் போட்டு ஒரு எரேசர் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இது நீங்க கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். சரிங்களா? சரி, இதே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல பண்றதா இருந்தா எந்த பேராகிராஃப் வேணுமோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டிருக்க ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணி அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு நம்மளால மாத்திக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.